வேதத்தை தேவ செய்தியை வாசித்து தந்த சகோதரருக்கு நன்றி. தேவ செய்தியை தரும்படி நம்மத்தில் இருக்கிற சகோதரர் சகாயராஜ் ஐயா அவர்களை அழைக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த வாரம் நாம் உன்னத பாட்டு ஆராய்ச்சியை 43வது வாரமாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றோடு இந்த விளக்க உரை முடிவடைகிறது. கடந்த வாரத்திலே நாம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு 12, 13, 14 ஆகிய வசனங்களை பார்க்க போகின்றோம். 12ஆம் வசனம் சூலமித்திய பெண் சாலமோனிடத்தில் உரைத்தது. வசனத்தை முதலில் வாசிப்போம். என் திராட்சை தோட்டம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று வந்திருக்க வேண்டும். உமக்கு முன்பாக இருக்கின்றது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். இந்த வசனத்தில் பேசுவது யார்? சூலமித்திய பெண்ணே இந்த வசனத்தில் பேசுகிறார். சூலமித்திய பெண் பேசின இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, இது மணமகளின் தனிப்பட்ட சுயாட்சியையும் ஆர்வமுள்ள பக்தியையும் எடுத்து காட்டுகிறது. அவளுடைய அன்பை வணிக பரிவர்த்தனைகளுடன் ஒப்பிடுகிறது. ஆனாலும் அவள் தனது திராட்சை தோட்டம் தனக்குரியது என்றும், திராட்சை தோட்டம் என்று அவள் தன் உடலை சொல்லுகிறார். தனது திராட்சை தோட்டம் தனக்குரியது என்றும், அவளது உடல் மணவாளனுக்கு தாராளமாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது என்றும் அறிவித்தாள். தனது அன்பை விற்பனைக்கு வைத்திருப்பதில்லை அவள். மாறாக நேசத்தால் தன் கணவருக்கு தன் உடலை முழுமையாக அர்ப்பணிக்கிறாள். பண ஆதாயத்தை விட தனது பக்திக்கு மதிப்பளிக்கிறார். அதே நேரத்தில் அதை பராமரித்தவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதியும் குறிப்பிடுகிறார். பராமரித்தவர்கள் யார்? சூலமித்திய பெண்ணின் பெற்றோர்கள், சகோதரர்கள். அவர்களுக்கும் வெகுமதி கிடைக்கும் என்று அவள் சொல்லுகிறாள். முக்கியமான விவரங்கள் மற்றும் விளக்கங்களை பார்த்தோம் என்றால், திராட்சை தோட்ட உருவகம். திராட்சை தோட்டம் என்பது உலக ரீதியாக பார்த்தோமானால் மணமகளின், மணவாட்டியின் உடலை குறிக்கிறது. அதே சமயத்தில் ஆவிக்கிறவைகளை பார்த்தோமானால் மணமகளின் ஆளுமை, தூய்மை மற்றும் இருதயத்தில் மிளிந்திருக்கும் உள்ளான நற்பண்புகள் ஆகியவற்றை குறிக்கிறது. பாகாலாமோனில் குத்தகைக்கு விடப்பட்ட சாலமோனின் வணிக ரீதியான திராட்சை தோட்டத்தை போல் அல்லாமல், அவளுடைய திராட்சை தோட்டம் அவளுடைய சொந்தமான உடைமையாகும். அதை அவள் தன் நேசருக்கு பிரத்யேகமாக கொடுக்கிறாள். வேறு யாருக்கும் கொடுப்பதில்லை. அவள் 1000 சேக்கல்கள், அவருடைய 1000 சேக்கல்கள், அதாவது முழுமையாக எதிர்பார்க்கப்பட்ட விளைச்சல் வெகுமதி அவருக்கே உரியது என்று அவள் தன் நண்பரிடம், சாலமோனிடம் கூறினாள். அதாவது அவளுடைய முழுமையான பக்தி அவருக்கு மாத்திரமே உரியது, அது விலைக்கு வாங்கக்கூடிய ஒன்றல்ல. அடுத்து 200 சேக்கல்கள். காப்பாளர்கள் அல்லது திராட்சை தோட்டத்தை பராமரித்தவர்கள், அவர்களுக்காக அவள் 200 சேக்கல்கள் என்று குறிப்பிடுகிறாள். இது அவளுடைய நற்பண்புக்கு ஆதரவளித்தவர்களுக்கான வெகுமதியையோ அல்லது அவளுடைய உடல் மற்றும் மனதை பராமரித்தவர்களான அவளுடைய பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கொடையையோ குறிக்கிறது. இன்றும் கூட எனக்கு தெரியும் பல குடும்பங்களில் நடக்கிறது. திருமணமாகி கணவன் வீட்டுக்கு செல்லும் சில பெண்கள் கணவனின் ஒப்புதலோடு, கணவனின் பெற்றோருடைய ஒப்புதலோடும் கூட தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை தங்கள் பெற்றோருக்கு தருகிறார்கள். ஏனென்றால் என் பெற்றோர்கள் தான் என்னை வளர்த்தார்கள், என்னை படிக்க வைத்தார்கள், எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார்கள், அவர்களுக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அந்த பெண்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வருமானத்தின் ஒரு பகுதியை தங்கள் பெற்றோருக்கு கொடுக்கிறார்கள். இதை ஒரு உதாரணமாக இங்கு கூறலாம். 200 சேக்கல்கள். முக்கியத்துவம்.
உண்மையான தூய்மையான அன்பு விலை மதிப்பு இல்லாதது என்பதையும், அதை பணத்தாலோ சொத்தாலோ விலைக்கு வாங்க முடியாது என்பதையும் இந்த மணமகள் தன்னுடைய உடல் முழுவதையும் அல்லது தன்னுடைய இதயம் முழுவதையும் தன்னுடைய நேசருக்கு அளிப்பதில் நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஆவிக்குரிய விளக்கத்தை பார்க்கும்போது சபையானவள் மணவாட்டி கிறிஸ்துவுக்கு மணவாளனுக்கு தனது முழுமையான பக்தியை அர்ப்பணிப்பதாகவும், தங்கள் இதயங்களாகிய திராட்சை தோட்டத்தின் உண்மையான உரிமையாளராக மணமகனை மணவாளனை அதாவது கிறிஸ்துவை அங்கீகரிக்க விளக்குகிறார்கள். இந்த வசனம் பொருள் சார்ந்தவற்றை விட அன்பின் மேன்மைக்கான ஒரு நிறைவு பிரகடனமாக அமைகிறது. அடுத்து 13வது வசனம். இந்த 13வது வசனம் நேசர் பேசுவது, பழைய ஏற்பாடு எடுத்துக்கொண்டால் சாலமோன் பேசுவது, நம்ம புதிய ஏற்பாடு எடுத்துக்கொண்டால் கிறிஸ்து பேசுவது. 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். இந்த வசனத்தை உரைப்பது யார்? சுலைமுக்கு பின்னி நேசர் சாலமோன் இந்த வசனத்தை உரைத்தார். புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டோமானால் கிறிஸ்துவானவர் நம்மை பார்த்து, மணமகளாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். இந்த வசனத்தின் உலக பிரகாரம் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, தோட்டங்களில் குடியிருக்கிறவளே என் தோழர்கள் உன் குரலை கேட்கிறார்கள் என்பது நேசர்களுக்கு இடையான நெருக்கத்திற்கான ஒரு நிறைவான உணர்ச்சி பூர்வமான வேண்டுகோளை குறிக்கிறது. உண்மையான அன்பு என்பது வெளிப்படையான தொடர்பு, பகிரங்கமான அர்ப்பணிப்பு மற்றும் தனிப்பட்ட ஏக்கம் ஆகியவற்றால் செழித்து வளர்கிறது என்பதை இது வலியுறுத்துகிறது. தனிப்பட்ட ஏக்கம் எதற்காக? கிறிஸ்து மறுபடியும் வர வேண்டும் என்பதற்காக மணமகளாகிய சபை, அதாவது நாம் ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். பிரத்யேகமான ஏக்கம். அந்த ஏக்கமும் கூட நம்மளை வளரச் செய்கிறது, நம்முடைய அன்பை வளரச் செய்கிறது. தமிழ் இலக்கியத்திலே கூட அகநானூரிலே சொல்லப்படுகிறது, கணவன் அல்லது காதலன் பிரிந்து செல்லிருந்திருக்கும் போது பிரிவாற்றாமையால் இவள் துயருறுகிறாள், அதனாலே அவள் மேனி பசலை அடைந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனாலும் கூட அது அவளுக்கும் அவளுடைய நேசருக்கும் இடையிலான நேசத்தை இன்னும் அதிகமாய் வளர்க்கும். நாமும் கூட இயேசு கிறிஸ்து வருவதற்காக காத்திருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த ஏக்கமானது அவர் மீதுள்ள அன்பை இன்னும் அதிகமாய் வளர்க்கும். அந்த அன்பு முதிர்ச்சி அடையும். இந்த முதிர்ச்சி அடைந்த அன்பு என்பது குரல் வழியாகவும் உடனிருப்பதாகவும் நேசிக்கப்படுவதால் கேட்கப்பட வேண்டும் என்று தீவிரமாக விரும்புவதாக இருப்பதாக எடுத்துக்காட்டுகிறது. முக்கியமான உலக பிராண நேரடியான விளக்கங்கள். தொடர்ச்சியான நெருக்கம். திருமணத்திற்கு பிறகும் மணமகன் மணமகளின் குரலை கேட்க விரும்புகிறார். இது நாங்க ரொம்ப இருக்குது. அவர் திருமணத்துக்கு கேட்காம இருப்பாரு. தொடர்ந்து பார்ப்போம். இது திருமணத்திற்கு பிறகும் உணர்ச்சி மற்றும் வாய்மொழி நெருக்கம் குறையாமல் தொடர வேண்டும் என்பதை குறிக்கிறது. பாருங்க, நம்மளுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. தொடக்க காலத்துல கணவனும் மனைவியும் பழகுகின்ற பழக்கங்களும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பழகுகின்ற பழக்கங்களும் ஒரு 10 ஆண்டு அல்லது 15 ஆண்டு கழித்து அவர்கள் பழகுகின்ற பழக்கங்களையும் நாம் வேறுபடுத்தி பார்ப்போம். நிச்சயமாக வேறுபாடு இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த வேறுபாடு இருக்கும். தொடக்கத்தில் இருந்த மாதிரியே நம்ம ஒரு கணவன் மனைவியை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டான், மனைவி கணவனை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டாள், மாறுபட்டு கொண்டிருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறது? திருமணத்துக்கு பிறகும் உணர்ச்சி மற்றும் வாய்மொழி நெருக்கம் குறையாமல் தொடர வேண்டும் என்பதை மணமகன் எதிர்பார்க்கிறார். பொது மற்றும் தனிப்பட்ட சமநிலை. தோட்டங்களில் அல்லது தோட்டங்களுடன் வசித்தல் என்பது ஒரு பகிரப்பட்ட பொதுவான வாழ்க்கையை குறிக்கிறது. ஆனால் உன் குரலை கேட்க வேண்டும் என்ற வேண்டுகோள்
அந்த சமூக வாழ்க்கைக்கு மத்தியில் ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட இணைப்புக்கான தேவையை குறிக்கிறது. குரலின் சக்தி. அன்பு என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல, அது தொடர்புகளின் மூலம், குறிப்பாக வாய்மொழி தொடர்புகளின் மூலம் வளர்க்கப்படுகிறது என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. பல இடங்களிலே, பல குடும்பங்களிலே, நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களிலும் கூட நாம் தவற விட்டு விடுவது இதுதான். கணவன் மனைவியை பாராட்ட வேண்டும், மனைவி கணவனை பாராட்ட வேண்டும். ஆனா நம்ம அதை டேக் இட் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அதை நம்ம அதிகமா கவலைப்படுறதுல, அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டியதுதாங்க. ஒரு மனைவி ஒரு நல்ல சமையலை செய்திருக்கிறாள் என்றால், இன்னைக்கு சமையல் அருமையா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னோம்னாக்க அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி நம்ம ஏதாவது நற்செயல் செய்யும் போது மனைவி கணவனை பாராட்டுவது இன்றியமையாததாக இருக்கிறது. இது மற்ற நாட்டு கலாச்சாரங்களில் மிக அதிகமாக பின்பற்றப்படுகிறது. ஆனால் நம்முடைய நாட்டு கலாச்சாரத்திலே நம்ம எதையுமே அந்த கணவன் மனைவி என்ற உறவு வந்துருச்சுனாவே ஒரு உரிமை விடுகிறது, டேக் இட் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி செஞ்சிருக்கும். ஆனா கணவன் மனைவி உறவு என்பது மற்ற எல்லா தோழமைகளையும் விட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக, மிகவும் அன்பானதாக, பிரிக்க முடியாததாக இருக்கிறது. நிறைவேறாத ஆசை. புத்தகத்தின் இறுதியில் வரும் இந்த வசனம் தொடர்ச்சியான இணைப்பிற்கான இயக்கத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு குறைபாடற்ற திருமணத்திற்குள்ளும் கூட மனித ஆசை பெரும்பாலும் மேலும் மேலும் தேடி நேசத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. குறைபாடற்ற திருமணத்துக்குள்ளாகவும் மனித ஆசை பெரும்பாலும் மேலும் மேலும் தேடுகிறது. எதற்காக? நேசத்தை உயிர்ப்புடன் வைப்பதற்காக. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட நாளிலே அவர் மீது எவ்வளவு வாஞ்சையா இருந்தோம். அந்த வாஞ்சை இப்பொழுது அதிகமாகி இருக்கிறதா, குறைந்து போயிருக்கிறதா? நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். அந்த வாஞ்சை நாளுக்கு நாள் அதிகப்பட வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்யறாங்க சில பேர் டேக் இட் கிராண்டட் சொல்ற குடும்பத்துல செய்யறோம்லையும் அது மாதிரி நம்ம கிறிஸ்தவரா இருக்கிறோம், சபைக்கு போறோம், போதும் போதும் இது போதும் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைந்து விடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, அப்படி அல்ல. நாம் நாளுக்கு நாள் அவர் அன்பில் வளர வேண்டும். கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் இன்னதென்று அறிந்து அவருடைய அன்பிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகப்பிரன பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் உறந்து ஒன்றி இருக்க வேண்டும். இந்த சாலமோனின் உன்னத பாட்டு என்ற முழு கவிதையின் இந்த புஸ்தகம் ஒரே பாடல். அதை கவனிங்க. சாலமன் எழுதிய 1005 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அந்த 1005 பாடல்களிலே இது ஒரு பாடல். உன்னத பாட்டு முழுவதும் ஒரு பாடல். இந்த முழு பாடலின் சூழலில் இந்த வசனம் பாசத்தின் இறுதி பெருக்காக உள்ளது. இது பெரும்பாலும் கணவன் தனது மனைவியின் தனித்துவமான குரலிலும் இருப்பிலும் அடையும் மகிழ்ச்சிக்காக பாராட்டப்படுகிறது. அர்ப்பணிப்புள்ள ஒரு உறவில் அன்பை போற்றி அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இது நினைவூட்டுகிறது. இவ்வசனத்தினுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, உன்னுடைய சத்தத்தை என் தோழர் கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். இந்த வசனத்துடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையிலான நெருங்கிய உறவை பிரதிபலிக்கும் ஒரு ஆழமான ஆவிக்குரிய அர்த்தத்தை கொண்டுள்ளது. மணவாளன் கிறிஸ்து ஜெபத்தினாலும் துதியினாலும் பேசும் தனது பிரியமானவளின் சபையின் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, தேவனை துதிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படி பேசுகின்ற நம்முடைய சத்தத்தை கேட்க நம்முடைய மணவாளன் விரும்புகிறார். தோழர்கள் கேட்கிறார் என்பதுக்குரிய விளக்கம் வரும் பின்னாடி. இதுல ஆவிக்குரிய முக்கிய அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது மேய்ப்பரின் விருப்பம். மேய்ப்பராகவும் மணவாளனாகவும் உள்ள இயேசு தம்மை பின்பற்றிய ஜெபங்களையும் துதியையும் கேட்க ஏங்குகிறார் என்பதை இந்த வசனம் எடுத்து காட்டுகிறது. தேவனை நோக்கி, என் அப்பாவை நோக்கி ஜெபிக்க மாட்டாங்களா என் பிள்ளைங்க?
துதிக்க மாட்டாங்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிறாராம். சபையின் வாசஸ்தலம். தோட்டங்கள் என்பது சபையையோ அல்லது தனிப்பட்ட விசுவாசியின் இருதயத்தையோ குறிக்கிறது. அங்கு கிறிஸ்து தம்முடைய வாசஸ்தலத்தை அமைத்து ஆத்மாவின் சத்தத்தை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட வருது, ஏதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அப்ப நம்ம மத்தியிலே தேவன் இருக்கிறார். எதற்காக? நம்முடைய சத்தத்தை கேட்பதற்காக, நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக, நம்முடைய துதியை கேட்பதற்காக தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். நம்மை ஏக்கத்தோடு பார்க்கிறார். அதை நான் கேட்கட்டும் என்பது ஏக்கமான விருப்பம் மற்றும் கட்டளையாக உள்ளது. ஜெபம், ஆராதனை மற்றும் மன்றாட்டுகளில் சபை என்ற வகையில் நாம் நிலையாகவும் அடிக்கடி வெளிப்படையாகவும் இருப்பதற்கு இது ஒரு ஊக்குவிக்கும் காரணியாக இருக்கும். இது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. எது? நாம் ஜெபித்தல், நாம் ஆராதித்தல், நாம் அவரை துதித்தல், இதெல்லாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அடுத்து அன்பில் உறுதிப்படுத்துதல். தோழர்கள், இது மற்ற விசுவாசிகளை குறிக்கலாம், தூதர்களையும் குறிக்கலாம். இது சபையின் வெளிப்படையான சாட்சியை கேட்கும் போது, அதாவது ஜெபத்தை, துதித்தலை, மன்றாட்டுகளை, ஆராதனையை கேட்கும் போது கிறிஸ்து விசுவாசியுடன் ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உரையாடலை விரும்புகிறார். மற்ற விசுவாசிகள் கேட்கிறார்கள், தூதர்கள் கேட்கிறார்கள் நம்ம ஜெபிப்பது எல்லாவற்றையும். ஆனால் நம்மோடு கிறிஸ்து தனியான ஒரு நெருக்கமான உரையாடலை விரும்புகிறார். எவ்வளவு நேரம் உரையாடுறோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் தினந்து யோசித்து பார்ப்போம். அடுத்ததாக திரும்புதலுக்கான ஆயத்தம். இது கிறிஸ்துவின் திரும்புதலுக்காக, அதாவது கிறிஸ்துவின் மறுவருகைக்காக மணவாட்டியின் சபையின் நிறைவான ஏக்கத்தை குறிக்கிறது. அவருடைய தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டே விசுவாசத்தில் நிலைத்திருந்து நாம் அவரது வருகைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்க வேண்டும். சாராம்சமாக சொல்லும் போது இது தீவிரமான ஜெபம் மற்றும் தனிப்பட்ட பக்தி மூலம் தேவனுடன் நெருக்கமான ஐக்கியத்திற்கான ஒரு அழைப்பாகும். இந்த வசனம் தேவனுக்கும் மனித ஆத்மாவுக்கும் இடையே ஒரு நெருக்கமான உரையாடலுக்கான அழைப்பாக பொருள் கொள்ளப்படுகிறது. வரலாற்று ரீதியாக இந்த வசனம் மணவாளனுக்கும் கிறிஸ்துவுக்கும், மணவாட்டிக்கும் சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசி, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையேயான ஒரு உரையாடலாக காணப்படுகிறது. இதுல ஆவிக்குரிய இன்னும் சற்று முக்கியமான ஆய்வு கருத்துக்களை பார்க்கும்போது ஜெபத்திற்கான வேண்டுகோள் இங்கு காணப்படுகிறது. இவ்வசனம் கிறிஸ்து தம்முடைய மக்களின் ஜெபங்களையும் துதிகளையும் ஆராதனையும் கேட்பதில் அடையும் மகிழ்ச்சியாக பொருள் கொள்ளப்படுகிறது. உலகம் நமது வெளிப்படையான வார்த்தைகளை கேட்கக்கூடும் என்றாலும் தேவன் ஒரு தனிப்பட்ட அந்தரங்க உரையாடலை விரும்புகிறார் என்பதை இது உணர்த்துகிறது. தோட்டங்களில் வாசம் பண்ணுதல். தோட்டங்கள் என்பது விசுவாசிகளின் ஆவிக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தையோ அல்லது சபைகளையும் நியமங்களையுமோ குறிக்கிறது. ஆவிக்குரிய வகையில் இது கிருபையின் நிலையையோ அல்லது ஆவிக்குரிய கனியை உண்டாக்குவதற்காக தேவனால் பண்படுத்தப்பட்ட இருதயத்தையோ குறிக்கிறது. நம்ம ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 5 எபேசியர் புத்தகத்துல பார்க்கிறோம், ஆவியின் கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். கலாத்தியர்ல அந்த ஆவியின் கனிகளால் நிறைந்தவராக நாம் இருக்க வேண்டும். அடுத்து தோழர்களின் பங்கு. தோழர்கள் பெரும்பாலும் விசுவாசிகளாவோ அல்லது ஆத்துமாவின் சாட்சியை கேட்கும் தேவ தூதர்களாவோ காணப்படுகிறார்கள். சமூகம் முக்கியமானது என்றாலும் இது எந்த சமூகம்? மற்ற விசுவாசிகள், தேவ தூதர்கள் ஆகிய சமூகம் முக்கியமானது என்றாலும் மற்றவர்களுடன் நாம் கொண்டுள்ள ஐக்கியம் ஒருபோதும் தேவனுடனான நேரடி ஐக்கியத்திற்கு மாற்றாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ஐக்கியம் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். முதலாவது, எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது தேவனையால் அன்பு கூறுவாயாக, அதன் பிறகுதான் உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாய் என்ற கட்டளை வருகிறது. 2 முக்கியமான கட்டளை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். முதலாவது தேவனில் நாம் அன்பு கூற வேண்டும், அடுத்து பிறரில் நாம் அன்பு கூற வேண்டும். ஆக தேவனில் அன்பு கூறுவது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது.
இந்த புத்தகத்தின் இறுதியில் வரக்கூடிய இந்த வசனம், ஆத்மாவின் பயணம் என்பது தொடர்ச்சியான ஏக்கம் நிறைந்தது என்பதை வலியுறுத்துகிறது. தோட்டங்களில் நிலை பெற்ற பிறகும், அதாவது சபையில் நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும், மணமகன் மணமகளின் குரலை கேட்க தேடுகிறார். இது மனித குலத்துடனான உறவுக்காக தேவன் என்றென்றைக்கும் மனிதர்களை தேடுவதை பிரதிபலிக்கிறது. இதனுடைய அடையாளம் மற்றும் ஆவிக்குரிய அர்த்தத்தை காண்போம். மணமகன் என்பவர் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது தேவன், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது கிறிஸ்து. மணமகள் என்பவள் சபை அல்லது தனிப்பட்ட விசுவாசி. தோட்டங்கள் என்பது இதயம், வழிபாட்டு இடங்களுக்கு நாம் போகின்ற போது கூடுகின்ற கூட்டம் மற்றும் ஆவிக்குரிய பரலோகம். குரல் ஜெபம், வழிபாடு, தனிப்பட்ட சாட்சி. தோழர்கள் என்பவர்கள் நண்பர்கள், உடன் விசுவாசிகள், தேவதூதர்கள். இப்பொழுது நாம் இந்த புத்தகத்தின் கடைசி வசனத்துக்கு வருகின்றோம். 14, 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நேசரே தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகளின் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். மறைகள் என்றால் மான். மானுக்கு இன்னொரு பேர் மறை தமிழ்ல. இந்த நிறைவு வார்த்தைகளின் பூமிக்கு அர்த்தம் என்ன? இது சூலைமித்து பெண் சொல்றது. என் நேசரே தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகள் மேல் உள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். இது நெருக்கத்திற்கான தீவிரமான இயக்கத்தையும் நேசர் விரைவில் திரும்பி வர வேண்டும் என்ற இயக்கத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் இந்த பாடல் புத்தகத்தின் இறுதி மன்றாட்டாக அமைந்துள்ளது. ஒரு பூமிக்குரிய சூழலில் இது ஆழமான, பிரத்யேகமான மற்றும் நிறைவேறாத நேசத்தின் மீதான தீவிர விருப்பத்தை வலியுறுத்துகிறது. இன்னும் அது நிறைவேறவில்லை. ஏனென்றால் மணவாளன் மறுபடி வரும்போதுதான் நம்முடைய இயக்கம் தீரும். இந்த 14ஆம் வசனத்தின் முக்கியமான உலகப்பிரம அர்த்தங்கள் பார்க்கும்போது, இந்த வசனம் புத்தகத்தை ஒரு வகையிலே பதட்டமான ஒரு குறிப்புடன் நினைவு செய்கிறது. ஆழ்ந்த மனித அன்பு, திருமண அன்பு கூட நம்மை மேலும் இயங்க வைக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறது. ஏனெனில் அது ஒவ்வொரு மனித தேவையையும் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாது. நேசத்தின் தீவிரமான நாட்டம், வெளிமான் அல்லது மறைகளின் குட்டி என்ற உருவகமானது அன்பிற்காக செயலற்று காத்திருப்பதை விட ஆற்றல், வேகம் மற்றும் தீவிரமான நாட்டம் தேவை என்பதை குறிக்கிறது. வெளிமான் அல்லது மறைகளின் குட்டிக்கு சமானமாயிரும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். அந்த அன்பு அவ்வளவு வேகமாக வர வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. உடல் ரீதியானதை தாண்டி நெருக்கம், வெளியே இருந்து வாருங்கள் என்ற அழைப்பு சாதாரணமானவற்றிலிருந்து தப்பித்து உடல் ரீதியாக மட்டுமல்ல, உணர்ச்சி மற்றும் ஆவிக்குரிய வகையிலும் ஆழமாக இணைவதற்கான அழைப்பாக உள்ளது. அர்ப்பணிப்பு மற்றும் பிரத்யேக தன்மை. நறுமண பொருட்களின் மலைகள் என்ற அமைப்பு ஒரு வளமான, இனிமையான மற்றும் நெருக்கமான இடத்தை குறிக்கிறது. இந்த உணர்ச்சி மிக்க நேசம் மதிப்பு மிக்கது, பிரத்யேகமானது மற்றும் போற்றப்பட வேண்டியது என்பதை எடுத்துக்காட்டுகிறது. வரம்புகளின் யதார்த்தம். பூமிக்குரியவராய் இருந்தாலும் அர்ப்பணிப்புள்ள நேசர்கள் மனித பலவீனம் மற்றும் மரணத்தன்மையால் கட்டுப்படுத்தப்பட்டு மேலும் ஒரு பரிபூர்ணமான ஒன்றிணைப்பிற்கான நிரந்தரமான இயக்கத்தை உருவாக்குகிறார்கள். சில இடங்களை பார்க்கிறோம், கணவன் இறந்து போன உடனே சற்று நேரத்தில் மனைவியும் இறந்து போனார், அல்லது மனைவி இறந்து போன உடனே சற்று நேரத்தில் கணவரும் இறந்து போனார், ஊரே ஸ்தம்பித்தது, 2 பேர்த்தையும் ஒன்னா கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. பிரியமானவர்களே, நாம் பூமிக்குரியவர்களா இருக்கும்போது அந்த நேசத்தை எவ்வளவு அதிகமாக வாஞ்சிக்கிறோம். இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் அதே வேளையிலே ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்க்கும்போது இந்த வசனம் நேசர், அதாவது கிறிஸ்து விரைவில் திரும்பி வர வேண்டும் என்று மணவாட்டி சபை விடுக்கும் இறுதியான ஏக்கம் நிறைந்த மன்றாட்டை குறிக்கிறது. இது நெருக்கமான, தடையற்ற,
மற்றும் நித்திய ஐக்கியத்திற்கான விருப்பத்தை அடையாளப்படுத்துகிறது. இது ஆவிக்குரிய முக்கியமான அர்த்தங்கள் பார்க்கும்போது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. நறுமண பொருட்கள் நிறைந்த மலைகள் என்பது பரலோகம் அல்லது பரலோக நிலையாகும். இது மகிழ்ச்சி, நறுமணம் மற்றும் வாசனை நிறைந்த இடம் என்று விளக்கப்படுகிறது. மணவாட்டி தன்னை இந்த மண்டலத்திற்கு கூட்டி சேர்க்க கிறிஸ்து விரைவாக வர வேண்டும் என்று கேட்கிறாள். நெருக்கத்திற்கான ஏக்கம். ஆவிக்குரிய அன்பு வெட்கமின்றி இயங்குகிறது என்பதையும், விசுவாசிகள் தேவனுடனான ஐக்கியத்தை, நெருங்கிய ஐக்கியத்தை விரும்பி எதிர்பார்க்கும் நிலையில் வாழ வேண்டும் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது. விருப்பத்தின் இறுதி நிலை. பூமிக்குரிய உறவுகள் எவ்வளவு நல்லவையாக இருந்தாலும் அவை நமது ஆத்மாவை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது. கிறிஸ்துவுடனான எதிர்காலத்தில் வரக்கூடிய இறுதிக்கால சந்திப்பில் மட்டுமே நிறைவான உன்னதமான திருப்தி காணப்பட முடியும். இந்த உலகத்துல வேறு எதுவும் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. மீண்டும் இணைவதற்கான ஒரு ஜெபம் இது. வெளிப்படுத்தல் 20:20 உள்ள இறுதி குறளான, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவன் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்பதை போலவே எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவுடன் மீண்டும் இணையும் நாளுக்கான நம்பிக்கையின் ஜெபமாக இருக்கிறது. நறுமண பொருட்களின் மலைகள் என்பது பாவத்தின் அல்லது பிரிவினைகளின் குறுக்கீடு இல்லாமல் விசுவாசிகள் வாசம் செய்ய ஆவலுடன் எதிர்பார்க்கும் பரலோகத்தின் உயரங்களை சிறப்பாக குறிக்கிறது. ஆவிக்குரிய வகையில் இந்த வசனம் பெரும்பாலும் கிறிஸ்துவின் வருகைக்கான இயக்கத்தின் ஆழமான வெளிப்பாடாகவும் தெய்வீக அன்பின் இறுதி நிறைவாகவும் விளக்கப்படுகிறது. ஒன்று, கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான இயக்கம். இது கிறிஸ்து தமது மனவாட்டியாகிய சபையிடம் விரைவாக திரும்புவதற்கான ஒரு ஜெபமாகவே கருதப்படுகிறது. தீவிரியும் விரைவாக வாரும், மாரநாதா என்ற ஒரு வார்த்தை உள்ளது. மனவாட்டியின் அழைப்பு, இந்த மாரநாதா என்ற மனவாட்டியின் அழைப்பு வெளிப்படுதல் 20:20 ஒத்திருக்கிறது. வெளிப்படுதல் 20:20 என்ன சொல்லுகிறது? ஆமென், அப்படியே ஆகட்டும், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூவி அழைக்கிறது. இறுதி கால நம்பிக்கை. இது விசுவாசி உலகில் நிலையிலிருந்து பரலோக நிலைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற ஏக்கத்தை குறிக்கிறது. அங்கு தேவனுடனான ஐக்கியம் தடையற்றதாகவும் நித்தியமானதாகவும் இருக்கும். இரண்டாவது, விலங்குகளின் குறியீட்டு பொருள். இந்த புத்தகம் முழுவதும் நேசரை விவரிக்க கலைமானும் இளமானும் மறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த விலங்குகள் தம் மக்களை சென்றடைவதற்காக எந்த தடையையும் எந்த மலையையும் கடந்து செல்வதற்கான கிறிஸ்துவின் பேர் ஆவலையும் வல்லமையும் அடையாளப்படுத்துகின்றன. ஒரு உறவு முதிர்ச்சி அடையும் போது கூட வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் நிலைத்திருக்கும். முதிர்ச்சி அடைய அந்த அன்பின் வலிமை கூட செய்யுமே தவிர குறையாது. இத்தகைய உண்மையான பரிசுத்த அன்பின் வீரியத்தையும் பேரார்வத்தையும் இந்த மான்கள் பிரதிபலிக்கின்றன. மூன்றாவது, நறுமண பொருட்களின் மலைகள். இந்த சொற்றொடர் சாலமோன் பாடல் 2:17 உள்ள முந்தைய பெத்தேரின் மலைகள் என்பதற்கு முரணாக உள்ளது. செழிப்பின் இடம். நறுமண பொருட்கள் என்பவை மகிழ்ச்சி மற்றும் இனிமையின் மண்டலத்தை குறிக்கின்றன. இது பெரும்பாலும் தேவனுடைய பொருளாதார பிரசனத்துடனும் பரிசுத்தத்தில் வாழும் வாழ்க்கையின் இனிமையான நறுமணத்துடனும் தொடர்புடைய நற்கந்தத்துடனும் தொடர்புடையது. நம்ம கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய் இருக்கிறோம். மேன்மையான ஐக்கியம். மலைகள் மாட்சிமையையும் வலிமையையும் குறிக்கின்றன. நறுமண பொருட்களுடன் சேர்ந்து இவைகள் கர்த்தருடன் நித்திய ஐக்கியம் கொண்ட ஒரு உயர்ந்த நறுமணமிக்க இடம்தான் விசுவாசிகளுக்கான இறுதி இலக்கு என்பதை உணர்த்துகின்றன. இறுதியாக, திருமண உறவு மற்றும் ஆழம். திருமணம் மற்றும் உறவின் ஆழம். உருவக பொருளை தாண்டி உடன்படிக்கை அன்பு ஒருபோதும் நிலையானது அல்ல என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. உருவக பொருளை தாண்டி உடன்படிக்கை அன்பு நிலையானது என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. நிலையானது அல்லவல்ல, நிலையானது என்பதை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. நிலைத்திருக்கும் பேரார்வம். காலம் செல்ல செல்ல திருமண அன்பு, கணவன் மனைவிக்கு இடையான அன்பு அதன் பேர் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது.
ஏன்னா காலம் செல்லும் போது என்ன செய்கிறது, ஒரு சலிப்பு வந்து விடுது. கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லாத ஒரு சலிப்பு வந்து விடுது. ஆனால் அந்த சலிப்பு வரக்கூடாது. எந்த நாளும் நாம் வந்து ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. தம்பதியரையும் தனிநபர்களையும் வாழ்க்கையின் கவனச்சிதறலிருந்து விலகி வந்து தங்கள் வாழ்க்கை துணை மற்றும் தேவனுடனான மிக முக்கியமான பந்தங்களுக்கு முன்னுரிமை அளிக்க இந்த வசனம் ஊக்குவிக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடந்த ஜூன் 6ஆம் தேதி அன்று இந்த விளக்க உரையை தொடங்கினோம். இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் இந்த விளக்கத்தை முடித்திருக்கிறோம். தொடர்ந்து நாம் அடுத்த பாடங்களுக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. மிகவும் நன்றி ஐயா. இது நாள் வரையிலும் உன்னத பாட்டை அதன் மேன்மையும் அதன் உன்னதத்தையும் உணர்வுபூர்வமாகவும் நேர்த்தியாகவும் நமக்கு விளக்கி கொடுத்தீர்கள். உங்களுக்கு மனதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம் தேவனுடைய ஜெபத்திலே